eagle thought, இந்த கழுகு குஞ்சு let நினைத்தது, me also try. நானும் முயற்சிப்பேன். Kunju illa, eagle brother, kunju illa, kaladu. கழுகு சொல்லுகிறது, So this thought, let me also try the way that eagle is trying. நானும் அந்த கழுகை போல உயரமாய் பறக்க போகிறேன். So it also flapped. இந்த கழுகும் சட்டை அடித்தது. It started going higher. இன்னும் மேலே போனது. Higher. இன்னும் மேலே. Higher. இன்னும் மேலே. Higher. இன்னும் மேலே. Higher. இன்னும் மேலே. It went higher. உயரத்தில். From there, அங்கே இருந்து it looked at the chicken கீழே கோழி குஞ்சை பார்த்தது. and said, கீழே பார்த்து சொன்னது, bye bye chicken. பை பை கோழி குஞ்சு. All these years இவ்வளவு நாளும் living with you, உங்களோட சேர்ந்து I thought I am also a chicken. நானும் கோழி குஞ்சுன்னு நினைச்சிட்டேன். But today I know ஆனா இன்னைக்கு எனக்கு I தெரியும், am not a chicken. நான் கோழி குஞ்சு அல்ல, I am an eagle. நான் ஒரு கழுகு. I am an eagle. நான் ஒரு கழுகு. My aim is not the roof. என்னுடைய நோக்கம் என்பது கூரை அளவல்ல. My aim is the sun. என்னுடைய உயரம், என்னுடைய நோக்கம் சூரியன். It fled higher. நான் இன்னும் உயரமாய் பறப்பேன். Today, இன்றைக்கு an eagle has come from Karnataka. ஓ, கர்நாடகாவிலிருந்து ஒரு கழுகு An வந்திருக்கிறது. eagle has come from Karnataka. கர்நாடகாவிலிருந்து ஒரு கழுகு வந்திருக்கிறது. I'm telling the Coimbatore people, you are not a chicken, you are an eagle. கோயம்புத்தூர் ஆட்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கோழி குஞ்சுகள் அல்ல, நீங்கள் கழுகுகள். You are not a chicken sister, you are not a chicken brother, you are an eagle. சகோதரியே, நீ கோழி குஞ்சல்ல, சகோதரனே நீ கோழி குஞ்சல்ல, நீ கழுகு. Your life is not to live in sin, rut of the ruin of sin. You are called to reach the sky as the limit. உங்கள் வாழ்க்கை பாவத்தில் இருக்கவும் பாவத்தினால் எழுதின அழிக்கப்படவும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை கூரைகளுக்கு மேலாய் உயர எழும்புகிறதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். Are there any eagles in the camp today? இந்த கேம்புக்கு ஏதாவது ஈகிள் கழுகு வந்திருக்கா? Are there any eagles in the camp today? ஏதாவது கழுகுகள் இந்த கேம்பில் இருக்கிறதா? All the eagle champions of God shout a hallelujah. எல்லா கழுகு சோதனையாளர்கள் சத்தமாய் அல்லேலூயா சொல்லு. All the eagle champions of God stand up, shout a hallelujah. எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Come on, shout to the Lord. ஆண்டவரே, சத்தமிட்டு ஆர்ப்பரியுங்கள். Shout to the Lord, shout to the Lord. சத்தமிட்டு ஆர்ப்பரியுங்கள். Shout to the Lord, shout to the Lord. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Jesus! Yeshua! இயேசுவே, Yeshua! இயேசுவே, Yeshua! இயேசுவே. Hallelujah! Hallelujah. Come on, open your mouth, begin to praise him, everybody. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்க தொடங்குங்க. Open your mouth, praise him. Hallelujah, Lord. திறந்து கர்த்தரை துதியுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. ஹalleluya. Oh, Rabba Shandala Bara Bara Baritalaria. Oh, Rabba Baba Rikala Dara Baba Barara. Hallelujah. Oh, Rabba Baba Rida Rida Rabba Baba Ra. Oh, Rabba Da Kali Kala Barianda La Baba. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. Nikada Barita Rabba Baba Rabba. Every kind of bondage, I break it in the name of Jesus. எல்லாவித கட்டுக்களை இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். Every demonic hold, loose the people in the name of Jesus. எல்லா பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. The spirit of the sovereign Lord is upon me. ஓ, சர்வ வல்லவருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். He has anointed me to set the captives free. அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். In the name of Jesus, I set every captive free. இயேசுவின் நாமத்தில் எல்லா சிறைப்பட்டவர்களை இப்பொழுது நான் விடுதலையாக்குகிறேன். Father, பிதாவே, let the faith come alive in every heart in the name of Jesus. ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் விசுவாசம் இப்பொழுது உயிர் பெறுவதாக. Let the scales fall from our eyes and let us see the way you want us to see. எங்களுடைய கண்களை மறைத்திருக்கும் செதில்கள் கீழே விழுந்து எங்கள் கண்கள் உம்மை காண்பதாக. Oh, hallelujah. Hallelujah. Lord, I pray today, ஆண்டவரே, நான் இப்பொழுது கேட்கிறேன், raise up men and women who will rise up to be champions for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக சாதனையாளராக மாற தகுந்த ஆண்களையும் பெண்களையும் இங்கே இருந்து கர்த்தர் எழுப்புவீராக. Oh, hallelujah. 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 Hallelujah.
Oh, hallelujah. Hallelujah. We worship you, Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. Every eye be closed. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். Every eye be closed. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். Brother and sister, சகோதரனே சகோதரியே, for all the choices, நீங்க தெரிந்து கொண்ட எல்லா தெரிந்து கொள்ளுதல்களில் it all begins with the first and the foremost choice. உங்க வாழ்க்கையில வரக்கூடியதான மிக முக்கியமான முதல் தெரிந்து கொள்ளுதலாய், That choice is to choose to follow Jesus Christ as your Lord and Savior. இயேசுவை உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக பின்பற்ற தெரிந்து கொள்ளுகிற தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கட்டும். If there is anybody here, you have never opened your heart to Jesus till today. You have come to meeting after meeting, but you never opened your heart to Jesus till today. நீங்க பல கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, நிறைய கூட்டத்துக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கீங்க. இன்னைக்கு தான் இயேசுவுக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுத்து இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற யாராவது இங்க இருக்கிறீங்களா? And today you say, yes, Brother Rambabu, I heard the message of Jesus. All these days I lived in sin, but today for the first time I want to open my heart to Jesus. I want to receive Jesus in my life. சகோதரர் ராம்பாபு, இயேசு கிறிஸ்துவின் செய்தியை நான் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ கூட்டங்கள்ல வந்து கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தெரிந்து கொள்கிறேன். இவ்வளவு நாள் பாவத்தில் வாழ்ந்த நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன் நீங்க சொல்றீங்களா? I want to pray for such people. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Those of you who never gave a life to Jesus till today, but today you want Jesus to come into your life, change your life, put your hand up, I can pray for you. இதுவரைக்கும் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத ஆட்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய கையை உயர்த்தி காண்பியுங்கள். Come on, high up. God bless you. God bless you. God bless you. ஆசீர்வதிப்பா. I see so many hands going up. God bless அநேக you. கைகள் உயர்த்தப்படுகிறதை நான் பார்க்கிறேன். Come on, keep your hand high up, high up, high up. உங்க கையை நல்லா உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. You are not called to live the way you are living, my friend. You are called to be shining, and that is possible only when Jesus the Creator comes into your உங்கள் life. வாழ்க்கையில் தோல்வி அடையும்படியாய் நீங்கள் அழைக்கப்படவில்லை, நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். I see so many hands going up. அநேக கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். கையை அப்படியே உயர்த்தியே வையுங்க. நீ மாத்திரமதி. When you sing this song, those who put your hands up, leave your place. Come in the front here. I want to pray with you. கையை உயர்த்தினவர்கள் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து நகர்ந்து நீங்கள் தயவு செய்து மேடைக்கு முன்னால வரும்படியாய் கேட்கிறேன். Those who say, Brother Rambabu, today I want to give my life to Jesus. I want a change in my life. Leave your place. Come in the front here. வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்ற ராம்பாபு என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து கையை உயர்த்தினா நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரமா வேகமா முன்னால வர முடியுமோ அவ்வளவு வேகமா முன்னால வாருங்கள். ஓடி வாருங்கள், சீக்கிரமா ஓடி வாங்க. மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Come on, keep walking, keep coming in the front. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Thank you, Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. He is enough. Jesus is enough. இயேசு போதும். Jesus is enough. இயேசு போதுமானவர். The first choice is to choose Jesus as your Lord and Savior. உங்க வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் தெரிந்து கொள்ளுதல் இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Come on, anybody else? வேற யாராவது இருக்கீங்களா? Lift your hands up to Jesus. உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க, உங்க கையை நீங்க உயர்த்துங்க. Come on, everyone, lift your hands up to Jesus. எல்லாரும் இயேசுவுக்கு நேராக கைகளை உயர்த்துங்கள். Lift your hands up to Jesus. எல்லா கைகளை உயர்த்துவோம். Tell him, Lord, I'm sorry for all the wrong choices I made in my life. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் தெரிந்து கொண்ட எல்லா தப்பான தெரிந்து கொள்ளுதலுக்காக நான் வருத்தப்படுகிறேன்னு சொல்லுங்க. I don't want that kind of life. I don't want that kind of life. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். I choose you, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நான் தெரிந்து கொள்கிறேன்.
I choose you, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே உம்மை நான் தெரிந்து கொள்கிறேன். Come on, open your mouth and pray. Come on. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Every hand will lifted up to Jesus. எல்லா கைகளும் இயேசுவுக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கட்டும். Tell him, Lord, I am willing. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். I am willing. I am ready. ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் விரும்புகிறேன். Change my life. என் வாழ்க்கையை மாற்றும். Change my life. என் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவே, change my life. இயேசுவே வாழ்க்கையை மாற்றும். Come on, open your mouth, cry out to God. வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். Open your mouth, cry out to God. வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். Oh, hallelujah. 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 Thank you, Lord. Come on, sing everybody together. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நீ மாத்திரம் போதும். ஓ எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. The presence of God is here. ஆண்டவருடைய சமூகம் இந்த இடத்தில் நிறைந்து. I know something is happening in many hearts here. அநேக இருதயங்களுக்குள் ஏதோ ஒன்று நிகழ்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். Any of you, if you feel God is doing something in your life, stop everything. Allow God to work in your life. உங்க இருதயத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒன்றை செய்யறதை நீங்க உணரத் தொடங்குவீர்கள் என்றால் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரோ அவர் அதை செய்யறதுக்கு விட்டுருங்க. You feel like kneeling down, kneel down. You feel like crying, cry. You feel like shedding tears, shed your tears. Whatever you want, but let God do something in your life today. அழணும் போல தோணுச்சுன்னா அழுங்க. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முழங்கால் படிடுங்க. ஓ நீங்க ஆண்டவரை நோக்கி சத்தம் இடணும்னு தோணுச்சுன்னா சத்தம் போடுங்க. Come on. Open your mouth and pray. உங்க 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 வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Open your mouth and pray. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Tell him, Jesus, I'm sorry for the way I lived. இயேசுவே நான் முன்னால வாழ்ந்த வாழ்க்கைக்காக வருத்தப்படுறேன்னு சொல்லுங்க. From now I will not live like that. From now I will not live like that. இந்த நேரத்திலிருந்து இதுக்கு முன்னால இருந்தது மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. I will live according to your word. உங்க வார்த்தையின்படி இனிமேல் நான் வாழ்வேன்னு சொல்லுங்க. Forgive me, Jesus, for all the wrong choices I made. இயேசுவே நான் என்னுடைய எல்லா தப்பான தெரிந்து கொள்ளுதலுக்காக என்னை மன்னியும்னு சொல்லுங்க. I will cut every wrong connection in the name of Jesus. என் வாழ்க்கையினுடைய எல்லா தவறான அர்ப்பணிப்புகள் தவறான வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்க. I will cut every wrong and secret connections in the name of Jesus. எல்லா தவறான பாவம் நிறைந்த உறவுகளை நான் இன்றைக்கு துண்டித்துக் கொள்வேன்னு சொல்லுங்க. I will cut all the secret connections in the name of Jesus. எல்லா மறைமுகமான தொடர்புகளை இயேசுவின் நாமத்தில் நான் இன்றோடு துண்டித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Father, பிதாவே, I pray for my brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். I thank you for the golden future you have for us. அவர்களுக்காக எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற பொன்னான எதிர்காலத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Our future is not dark, Lord. எங்கள் எதிர்காலம் இருண்டது அல்ல. When you are our shepherd, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும்போது how can our future be dark? எங்கள் எதிர்காலம் எப்படி இருண்டதாகும்? Because even darkness shall be like light unto you, the Bible declares. உமக்கு முன்பாக இருளும் வெளிச்சமாய் இருக்கும் என்று வேதாகமம் சொல்கிறது. Those who trust in you, darkness will turn into light for them. யாரெல்லாம் உம்மை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இருளும் வெளிச்சமாய் மாறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Bless your people. Bless your people. ஓ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Let them not be dragged away by friends. Let them not be dragged away by world. Let them only be led by your spirit and your word. நண்பர்களாலும் உலகத்தாலும் அவர்கள் இழுப்புண்டு போகாமல் உம்முடைய வார்த்தைகளால் அவர்களை இழுத்துக் கொள்ளும். I bless them, Father. அவர்களை ஆசீர்வதியும். I bless every brother and sister of mine. எல்லா சகோதரனையும் சகோதரியும் நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless every young boy and young girl. எல்லா இளம் வாலிபனையும் வாலிப சகோதரியும் நான் ஆசீர்வதிக்கிறேன். I
I worship you உம்மை நான் ஆராதிக்கிறேன் in Jesus name. இயேசுவின் நாமத்தில். And everyone say loud amen. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Let's give the Lord a clap and praise God. ஆண்டவருக்கு நல்ல கை தட்டி மகிமை செலுத்துவோம்.